வைகை நதி தென்மதுரை வைகை நதி. மைனி, என்ன விக்கி? அது இன்னைக்கு ப்ரோக்ராம் நீங்கள் சரியாகவே பண்ணலன்னு ப்ரோக்ராம் ஹெட் கேட்டார். உங்கள் வாய்ஸும் எனர்ஜெட்டிக்காக இல்லை, ப்ரோக்ராமும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்கிற மாதிரி சொன்னார். அது கொஞ்சம் உடம்பு சரியில்லை விக்கி, தொண்டை சரியில்லை. அப்படித்தான் மைனி நானும் சொல்லியிருக்கேன். ஹாஸ்பிட்டல் போனீங்களா? இல்லைப்பா, டேப்லெட் போட்டிருக்கேன், சரியாக போயிடும். ஈவினிங் நல்லா பண்ணுறேன்னு சொல்லிடு. சரிங்க மைனி. நான் எதுவும் அவர் வந்து பார்க்கணும்னு சொன்னாரா? இல்லை, என்னாச்சு அவங்களுக்குன்னு கேட்டார் என்கிட்ட. நம்ம தான் சொந்தக்காரங்களாயிட்டமே, அவருக்கு தான் அது தெரியுமே. அதான் கேட்டார் என்னாச்சு உங்கள் மைனிக்கு அப்படின்னு. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் சும்மா தான் சொல்லி சமாளித்தேன். ஆனால் நிஜமாவே நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்க. வேற எதுவும் திட்டுனாரா? இல்லை இல்லை, கேட்க தான் செஞ்சார். சரி சொல்லிடு, ஈவினிங் ப்ரோக்ராம் நல்லா பண்ணுறேன்னு. சரிங்க மைனி. மைனி உங்கள் ஃபோன் தான் அடிக்குது. சரி நான் பேசிக்கிறேன், நீ போ. சரிங்க மைனி. ஹலோ மலர், நான் கார்த்தி பேசுகிறேன். சின்னவனே, என்னடா இந்நேரத்தில் கால் பண்ணியிருக்க? அது உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும் மலர். என்கிட்ட இருந்து ஹெல்ப்பா? அதுவும் உனக்கா? என்னடா? நான் இப்போ இங்கே திருப்பரங்குன்றத்தில் இருக்கேன், இங்கே கொஞ்சம் வாயேன். திருப்பரங்குன்றத்துக்கு வர்றதா? இங்கே பாரு சின்னவனே, இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது, உனக்கு தெரியும்ல. அதுக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல மலர், மணி இப்போ 7:10 தானே ஆகுது. இங்கே பாரு, இன்னைக்கு நான் வண்டியும் எடுத்துகிட்டு வரல, நினச்ச உடனே எல்லாம் கிளம்பி வர முடியாது. ஒரு ஆட்டோ பிடிச்சி வா, ஆட்டோக்கு காசு வேணாலும் நான் தரேன். அப்படி என்னடா அவசரம் உனக்கு? இப்போ எதுக்கு நான் திருப்பரங்குன்றதுக்கு வரணும்? நீ வாயேன், சொல்கிறேன். அவசரமாக உன்னோட ஹெல்ப் ஒன்று தேவைப்படுது. நான் இப்போ வீட்டுக்கு போகணும்டா. மலர் ப்ளீஸ் மலர், ஊருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற, உன் சொந்த அண்ணனுக்கு ஒரு ஹெல்ப்னா பண்ண மாட்டேயா? அண்ணனுக்காகடா ப்ளீஸ், கொஞ்சம் உடனே கிளம்பி வாயேன். ரொம்ப அர்ஜென்ட், இல்லைன்னா நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன். என்னடா? சரி இரு வரேன். கோயில் வாசலுக்கு வந்ததும் கால் பண்ணு. ம் சரி வச்சிடுறேன், வா. ம் ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு வந்துட்டோம், வான்னு கூப்பிடுவாங்களா? அதெல்லாம் கூப்பிடுவாங்க ஆச்சி, ஒன்றும் பயப்படாதீங்க. சங்கட்டமா இருக்கு, வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைய திருப்பி அனுப்பி விட்டுட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே நுழையிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. நம்ம ஒன்றும் திருப்பி அனுப்பல, அவராக தான் கூட்டு போனாரு. இருந்தாலும் தப்பு நம்ம மேலே தானே இருக்கு. சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க, வந்திருக்கோம், கூப்பிடுங்க. நம்ம ரொம்ப சீக்கிரமா வந்துட்டோம் போல கோபாலா, எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் வந்திருக்கலாம். நீங்க அப்படி சொல்றீங்க ஆச்சி, ஆனா நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் நம்மளே லேட்டா வந்தா நல்லா இருக்காதுல்ல. என்ன ஆச்சி? ஒண்ணும் இல்ல. என்ன சிரிக்கிறீங்க? சொல்லிட்டு சிரிங்க. இல்ல, வேலைக்கு கிளம்பும் போதும் இல்ல வெளியே எங்கேயும் கிளம்பும் போதும் கூட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகாத பிள்ளை நீ. இப்ப இப்படி பேசுறத கேட்டா நல்லா தான் இருக்கு. நீங்க வேற ஆரம்பிக்காதீங்க, கூப்பிடுங்க. யாத்தே மலரே, பேரப்பிள்ள. ஆட வாங்க வாங்க அக்கா, வாங்க பேரப்பிள்ள வாங்க. ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோமோ? நாங்க தான் முதலோ. அப்புறம் சீக்கிரம் தானே வரணும், நம்ம வீட்டு விசேஷம்ல இது. நீங்க இல்லைன்னா எப்படி? நீங்க தான் எல்லாத்தையும் முன்னாடி நின்று நடத்தணும். வாங்க. நடந்தது எதையும் மனசுல வச்சுக்கிடாம ரொம்ப பெரிய மனசோட பேசுறீங்க. ஆட குடும்பம்னு பார்த்தா 1000 சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா கொண்டு செலுத்த முடியுமா குடும்பத்தை? ஆமா, அது என்னது, அது லேட்டா பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஏன் ஆச்சி, சும்மா தமிழ்லயே சொல்லுங்க. பிறந்த நாளைக்கு வர்றதுக்கு பயமா இருந்தது, அதான் வரல. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. அந்த கொண்டாட்டத்தை முடிஞ்சு வச்சுல்ல, பரவாயில்ல பரவாயில்ல, வாங்கிக்கிறேன். தேங்க்யூ. பேத்தி பிள்ளைய காணும், பேர பிள்ளைய காணும். பேத்தி பிள்ளை வேலைக்கு போயிருக்கா, அந்த இப்போ வந்துருவா. பேர பிள்ளை அந்த வேலையா வெளியே அங்கிட்டு இங்கிட்டும் போய்கிட்டு இருந்தான். வர்றவங்களை நல்லபடியாக கவனிக்கணும், எல்லாம் வாங்கி வைக்கணும். அவங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடும் இருக்கா, அந்த வேலையாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். சரி, பொண்ணும் மாப்பிள்ளை என்ன செய்கிறாங்க? அந்த உட்காந்துருக்காங்க, வாங்க பார்ப்போம். பேர பிள்ளை இன்னைக்கு லீவு போட்டிருக்கீங்களா? சின்னவருங்க? ஆமா பாட்டி, அவன் காலையிலேயே ஏதோ வேலை இருக்குன்னு வெளியே கிளம்பிட்டான். அட வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. வந்துட்டோம்மா. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நல்லா இருக்கோம், எல்லாரும் வாங்க, உள்ள வாங்க. பாட்டிமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்தா, நல்லா இருக்கேன். பிறந்த நாள் வந்ததுன்னு கேள்விப்பட்டோம். ஆமாம், நீங்களாம் வருவீங்கன்னு பார்த்தேன், வரவே இல்லை. மாமா இல்லாததுனால பிஸ்னஸ் இவங்க 2 பேர் மட்டும்தான் பார்த்துக்கிறாங்க. தங்கச்சியும் கூட மாட போய் பார்க்குறா. அப்போ வீட்டு வேலையெல்லாம் நானும் அத்தையும் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படியா? பரவாயில்லையே, வெளியே போய் வேலை பார்க்குற அளவுக்கு வந்துட்டீங்களா? ஆமாம் பாட்டிமா. நல்லது நல்லது. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாட்டிமா. லேட்டாக சொன்னாலும் நாங்கள் லேட்டஸ்ட்டாக சொல்கிறோம். நன்றி நன்றி. பிள்ளை எங்க பாட்டிமா? வாங்க உள்ள வாங்க, உள்ளதான் இருக்காங்க, வாங்க.
கோபாலா சொல்லியிருந்தா எல்லாரும் கார்லயே வந்திருக்கலாம்லப்பா. பரவாயில்ல இருக்கட்டும், ஆச்சி என்னன்னு பைக்ல வந்தோம். அதான் கேக்குறேன், வயசானவங்கள பைக்ல உட்கார வச்சு கூட்டு வந்திருக்கியே, சொல்லியிருந்தா கார்ல வந்திருக்கலாம்லப்பா. அது ஒன்றும் பரவாயில்லப்பா, மெதுவாக தான் வச்சு கூட்டிகிட்டு வந்தான். சரி சரி, அப்ப சரி, போகையில வேணா எங்க கூட கார்ல வந்துருங்கம்மா. பாப்போம் பாப்போம். சரி வாங்க எல்லாரும் உள்ள வாங்க, இங்கேயே நின்றுக்கிட்டே இருக்க போறோமா? சரி வாங்க போய் பிள்ளைகளை பார்ப்போம். வாங்க வாங்க. கார்த்தி, எனக்கு பயமா இருக்கு. மைனி வந்து என்ன சொல்லுவாங்களோ தெரியல. கஸ்தூரி, பிரச்சனை எப்படினாலும் வரத்தான் செய்யும். பிரச்சனை இல்லாமல் இந்த விஷயம் முடியவே முடியாது. எதுவாக இருந்தாலும் சமாளிச்சு தான் ஆகணும். நான் பார்த்துக்கிறேன். நீ ஒன்று பண்ணுறியா? என்ன பண்ணணும்? உன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு நீ மண்டபத்துக்கு போயிரு. நீங்க? என் தங்கச்சி வரட்டும். அவள் எப்போவுமே அவளோட ஐடி ப்ரூஃப் எல்லாம் ஒரு ஜெராக்ஸ் பேக்கில் தான் வச்சுருப்பா. நான் இங்கே அதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படியே நேராக மண்டபத்துக்கு வந்துடுறேன். மைனி கேட்க மாட்டாங்களா? பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்காத. நீ உன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு மண்டபத்துக்கு போ. அங்கே இரு, நான் வரேன். சிஸ்டர் ப்ளீஸ் கொஞ்சம் கூட்டிகிட்டு போங்களேன். நான் சைன் பண்ணிட்டேன். அதான் நீங்கள் சைன் பண்ணிட்டீங்க. நீங்கள் அங்கே போய் இருங்க, நான் வந்துடுறேன். கஸ்தூரி வா. போ. என்ன சார், 3வது எவிடன்ஸ் வருவாங்களா? வந்துட்டு இருக்காங்க. என் சிஸ்டர் தான் வராங்க, வந்துருவாங்க இப்போ. சார் சிஸ்டரா? அப்படின்னா டபுள் ஓகே. ரிலேட்டிவ்ஸ் இருந்துட்டா நமக்கும் பிரச்சனை இல்லை. நீ மேற்கொண்டு என்ன ப்ரொசீஜரோ அதை பார்த்து முடி. நான் இந்த கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன். ஓகே சார். சார் அவங்க ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொண்டு வர சொல்லியிருக்கீங்களா? கொண்டு வருவாங்க. டேய், ஆ என் தங்கச்சி உனக்கு தெரியும்ல, வெளியே நின்று அவள் வந்ததும் இங்கே கூட்டிகிட்டு வரியா? சரி. என்ன ஏதுன்னு கேட்டானா ஒன்றும் சொல்லாத, உள்ளே போய் பார்த்துக்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துரு. மேம், நீங்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். என் தங்கச்சி வந்து சைன் பண்ணதும் அப்படியே கல்யாணத்தை முடிச்சிடலாம். எல்லாமே ரெடியாக தான் சார் இருக்குது. அவங்க ப்ரூஃப் கொடுத்துட்டு சைன் பண்ணிட்டாங்கன்னா போதும். மற்ற வேலையெல்லாம் ஈஸியாக முடிச்சிருவேன். வந்ததும் சொல்லுங்கள். வந்துட்டா, வா. டேய், கோயில் ஆஃபீஸ்க்கு எதுக்கு வர சொன்னேன்? அதான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டனே. அதான்டா, இங்கே என்ன ஹெல்ப் வேணும் என்கிட்ட இருந்து உனக்கு? மாலையும் கையுமா நிற்கிற? மலரு, என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் இன்னைக்கு. இப்போ இங்கே சாட்சி கையெழுத்து போட நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். அதான் 3வதா ஒன்று கூப்பிடலான்னு. கல்யாணமா? லவ் மேரேஜா? ஆமாம். பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் பேரண்ட்ஸுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாமன்னா பிரச்சனை இல்லைடா. பிரச்சனை தான், ஆனால் பொண்ணும் மேஜர், பையனும் மேஜர். பையன் நல்ல வேலையில் இருக்கான். பொண்ணு ரொம்ப வசதியான வீட்டு பொண்ணு. அதான் போய் பொண்ணு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. இவங்களும் 3 வருஷமாக லவ் பண்ணுறாங்க. வேறு வழி இல்லாமல் பேசி பார்க்க வேண்டியதானே? இல்லை, 2 குடும்பத்துக்கும் இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதான் கண்டிப்பாக இவங்களோட லவ்வை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. வேறு வழி இல்லாமல் தான் கல்யாணம் நடக்குது. அப்படியா? மாப்பிள்ளை எங்கே வேலை பார்க்குறாரு? பேங்க்கில், என் கூட தான். ஓ, உன்னோட கொலிக்கா? சரி, அப்படின்னா பொண்ணு படிப்பெல்லாம் முடிச்சிருச்சு, ஆனால் வேலைக்கெல்லாம் போகலை. பெரிய இடம்னு சொன்னேல. சரி, மாப்பிள்ளையும் பொண்ணு எங்க? மாப்பிள்ளையும் பொண்ணும் மண்டபத்தில் இருக்காங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம் 2 பேர். சைன் போடுறதுக்கு 3 பேர் வேணும்ட்டாங்க. நீ போடுறியா? உன்னோட ப்ரூஃப் எல்லாம் வச்சுருக்கல? ப்ரூஃப் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ போடுறியா? போடுறேன், ஒன்றும் பிரச்சனை வராதே. மலரு, நீயா பேசுகிற? பிரச்சனைக்கெல்லாம் பயப்படுற ஆளா நீ? இல்லை, அப்படி இல்லை. முன்னாடினா என்ன பிரச்சனை வந்தாலும் நான் மட்டும் ஃபேஸ் பண்ணிக்குவேன். ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல. நான் ஒரு பெரிய குடும்பத்தில் இருக்கேன். எனக்கு எதுவும்னா என் பார்ட்னர் வருத்தப்படுவார். அப்புறம் குட்டி பிள்ளை இருக்கான், பாட்டி தாத்தா. சரி கொடு, கையெழுத்து போடுறேன். லவ் மேரேஜ்னு சொல்கிறேன், பிரச்சனைன்னு சொல்கிறேன், கொடு. தேங்க்ஸ் மலரு. கையெழுத்து போட்டுட்டு நான் கிளம்பிடுவேன். என்ன, எனக்கு வீட்டில் வேலை நிறையா இருக்குது. ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நான் சீக்கிரம் போகணும். இந்த ஒரு நிமிஷம் இரு. டேய், இந்த மாலை எப்படி? மேடம். சார் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. என்னோட சிஸ்டர் தான் இவங்க. சரி, ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்களா? இருக்கு. மலர், உன் ஐடி ப்ரூஃப் எல்லாம் கூட. ஒரிஜினல் தாண்டா இருக்குது, ஜெராக்ஸ் இல்லை. பரவாயில்ல, நான் வேணா ஜெராக்ஸ் எடுத்துக்கிறேன், கொடுங்க. நிலக்கண்ணு, சந்தோஷமா இருக்கியாடா?
ஆமாம் மைனி, நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். என் பிள்ளை என்ன அழகு போல இருக்கா, பெரிய பொண்ணாட்டம் இருக்காளே. அப்புறம் கல்யாணம் முடிச்சாச்சுல, பெரிய பொண்ணு தானே, என்னடா கண்ணு? ஆமாம். இங்கே வீட்டில் எல்லாரும் நல்லா பார்த்துக்குறாங்களாடா? எல்லாரும் நல்லா பார்த்துக்குறாங்க மைனி. இங்கே பாரு, நான் இப்போ ஆஃபீஸ்லாம் போகிறேன் தெரியுமா? அப்படியா? ஆமாம், உங்கள் அண்ணனுங்க 2 பேராலையும் ஒத்தையில மேனேஜ் பண்ண முடியலை, மாமா வேறு இல்லைல்ல, அதனால இவளும் போகிறா. வீட்டு வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம். நானுமே இந்த மாதத்தோட படிப்பு முடியுதுல்ல, எங்கள் கடைக்கு போக போகிறேன். அப்படியா? போய் கடையில் நல்ல வேலையெல்லாம் கற்றுக்கோ, நெளிவு சுழிவு எல்லாம் கற்றுக்கோ என்ன? ஆமாம் மைனி. அண்ணன்லாம் எங்கே மைனி? அங்கே கோபாலம் கூட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பாப்பா நல்லா இருக்கியாடா? என்ன வாங்க, நல்லா இருக்கேன். பிள்ளை முகத்தை பார்த்தாலே தெரியுதே, நல்லா இருக்கேன்னு கேட்கணுமா என்ன? பிள்ளை எம்புட்டு பெரிய பிள்ளையா இருக்கு, சேலை கட்டி. மாப்பிள்ளை எங்கடா? உள்ள ரெடி ஆகிக்கிட்டு இருக்காரு. அப்படியா? மாப்பிள்ளை ரெடி ஆகிறதுக்கு நேரம் ஆகுமோ? இல்லை, எங்கள் மாமாவுக்கு கூட மாட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு, இப்போ தான் ரெடியாக போயிருக்காரு. அப்படியா? சரி சரி. பெரிய மாப்பிள்ளை எங்க? பார்க்கவே இல்லை வந்ததுல இருந்து. அவங்க இங்கே தான் வேலையாக இருந்தாங்கண்ணே, பார்க்கலையோ நீங்கள்? ஆமா, நாங்க வரும்போது இல்ல, வெளியே எதுவும் போயிருந்தாரோ என்னமோ. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. அக்கா வாங்க, அம்மா வாங்கம்மா. மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா? தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். உட்காருங்க, ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? அது இந்த கோபாலம் கிட்ட பேசிட்டு இருந்தோம், அப்படியே பாப்பா பார்த்துட்டு போலான்னு வந்தோம். உங்களை தான் தேடிட்டு இருந்தோம், வரும்போது காணும் ஆள. இந்த இங்க பக்கத்துல கடை வரைக்கும் போயிருந்தேன், அதான் அப்படித்தான் நாங்களும் நினைச்சோம். சரி வாங்க உட்காருங்க, இந்த பாப்பா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலான்னு. சரி பேசிட்டு இருங்க. ஏதாவது குடிக்கிறீங்களா? வரும்போதுதான் அப்படியே டீ குடிச்சிட்டு வந்தோம். தம்பி இப்போ ஒன்றும் வேண்டாமியா, ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கிடலாம். சரிங்கம்மா, சரி பேசிட்டு இருங்க, நான் அந்த கொஞ்சம் வேலை இருக்கு பாத்துக்கிறேன். நீங்கள் பாருங்க தம்பி, பாருங்க, நாங்கள் இங்கே பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருக்கோம். சரி. பெரிய மாப்பிள்ளையே பார்த்தாச்சு, இந்த சின்ன மாப்பிள்ளை தான் ரெடியாகி வரல. வந்துருவாரு. நிலா, மாங்கல்யம் எங்கடா இருக்கு? நேற்று சாயங்காலம் மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் சாமி பாத்திரத்தில் வச்சு கும்பிட்டு எடுத்துகிட்டு வந்தோம்மா, இப்போ இங்கே பூஜை ரூமில் இருக்கு. அப்படியா? பார்க்கலாமா? எத்தே, அவங்க எடுத்துகிட்டு வரும்போது பார்ப்போம். எப்படியும் இங்கே கொண்டு வந்து மனையில் தானே வைப்பாங்க, அப்போது பார்த்துக்கிடுவோம். அப்படிங்கிறியா? சரி, ஒரு ஆறு வந்தேன், வேற என்ன இருக்கட்டும் தே, அவங்களா கொண்டு வரட்டும், அப்போது பார்ப்போம். சரிம்மா சரி. அப்புறம் நிலாக்கண்ணு, ஏதாவது விசேஷம் உண்டா? ஆமாம்மா, இன்னைக்கு தானே விசேஷம். எத்தே சும்மா இருங்க, படிக்கிற பிள்ளைங்க. சரி சரி, எதுவும்னா சொல்லுவாங்கல்ல, என்னத்துக்கு என்னத்தையாவது கேட்டுட்டு இருக்கீங்க? சரி சரி சரி, ஒன்றும் கேட்கல. பிள்ளைகிட்ட பேசணும்னா வேற ஏதாவது பேசுங்க. சரி, நான் ஒன்றும் பேசலை. மைனி அம்மா என்ன கேட்குறாங்க? அதான் இன்னைக்கு விசேஷத்துக்கு சாப்பாடு இருக்கா என்னன்னு தான். அது உண்டுமா, சாப்பாடெல்லாம் உண்டு. சரி சரி, அதைத்தான் கேட்டேன். அப்புறம் நிலாக்கண்ணு, நீ உட்காந்து அம்மா கிட்ட பேசிட்டு, நான் போய் உள்ள ஏதாவது வேலை இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டு எடுத்து போட்டு பார்க்குறேன்னு. வேலையெல்லாம் முடிச்சாச்சு மைனி. ஏதாவது ஒன்று இங்கே எடுத்து வைக்க அங்கே எடுத்து வைக்கன்னு இருக்கும்லடா, வந்து சும்மா உட்காந்துட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? போய் பார்ப்போம். சரி போய் பாருங்க. ஏன்டா பிள்ளை, காலேஜுக்கு பஸ்ல போறதா கேள்விப்பட்டோம். ஆமாண்ணே, பஸ்ஸில் போகணும்னு ஆசைப்பட்டோம், அதான் மாமா எங்களை காலேஜ் பஸ்லேயே போக சொன்னாங்க. எதுக்கு வீட்டில் இத்தனை வண்டி இருக்கும்போது காலேஜ் பஸ்ல எல்லாம் போய்கிட்டு? அது பிள்ளைங்களோட பிள்ளைங்களா, ஃப்ரெண்ட்ஸாக நல்லா ஜாலியாக இருக்கு. சரி, அப்படின்னா சரிதான். இந்த மாசத்தோட முடியுதுல, குறை மாசம் தானே, பாருங்க பாருங்க. என்ன, நம்மளும் பெரிய மாப்பிள்ளை கிட்ட போய் ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். நம்ம பிள்ளைக்கு விசேஷம், நம்ம நின்றுட்டே இருந்தா நல்லா இருக்காதுல்ல. சரி வா. ஏண்டா கண்ணு, சமைக்கிறதுக்கெல்லாம் பழகிருக்கியா? இல்லைம்மா, பாட்டியும் அக்காவும் தான் செய்வாங்க. நான் காய்கறி வெட்டி கொடுக்கறது, மிக்சியில் ஏதாவது அரைச்சி கொடுக்கறது அப்படி தான் பார்ப்பேன். அப்படியா? என் பிள்ளை அம்பிட்டு வேலை பார்க்குதா? ஆமாம்மா, அப்புறம் வீடு கூட்டுவேன், அப்புறம் வாஷிங் மிஷினில் போட்ட துணியெல்லாம் எடுத்து மடித்து வைப்பேன். ஆத்தி, என் பிள்ளை அம்பிட்டு வேலை பார்க்குதா? இந்த மாதம் காலேஜ் முடிஞ்சதும் அப்படியே லீவில் இருந்து மெல்ல மெல்ல சமைச்சு பழகுறேன்னு சொல்லியிருக்கேன். சரிடா, சரி சரி, நல்லா பொறுப்பை பார்த்துக்கோ என்ன. கார்த்தி, இரு நான் பார்த்துக்கிறேன், இரு. ரெடி பண்ணிட்டேன் மேம், இதில் ஒரு சைன் போடுங்க. கார்த்தி, போட்டோ பார்த்தாங்கன்னு சித்தம்டா. இரு. மலர், இது உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நேரம் ஆச்சுன்னா நீ சைன் போட்டு முடிச்ச உடனே நான் அவனை கொண்டு வந்து விடட்டா? ஆமாம், நேரம் ஆகுது, ஆனால் இங்கே உனக்கு வேலை இருக்கும்ல, நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். ஆச்சியையும் நடுவனையும் மட்டும்தான் கூப்பிட்டுருக்காரு மச்சான், எங்களையெல்லாம் கூப்பிடல. அந்த அளவுக்கு கூப்பிட்டதே பெருசுன்னு நினச்சிக்கோ. சரி சரி, கோவப்படாத, சைனை போடு. போட்டாச்சு சார், மற்ற 3 பேருமே சைன் போட்டாச்சு. சீல் வச்சு நான் நோட்டீஸ் போர்டில் ஒட்டிடுவேன். ஓகே மேம். ரொம்ப தேங்க்ஸ் மலர்.
இருக்கட்டும் பரவாயில்ல. நீ போய் உன் ஃப்ரெண்டு கல்யாண வேலையை கவனிப்போ. நீ இருந்து கல்யாணத்தை பார்த்துட்டு போறியா? இல்லடா, எனக்கு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. சொந்தக்காரங்கெல்லாம் வீட்டில் வந்துட்டு இருக்கும்போது நான் இல்லைன்னா நல்லா இருக்காது. நான் கிளம்புறேன். அப்படின்னா சரி, ஆட்டோ பிடிச்சி தரட்டா? இல்லை இல்லை, நீ இங்கே வேலையை பாரு, நான் கிளம்புறேன். மறுபடியும் ரொம்ப தேங்க்ஸ் மலர். சரி இருக்கட்டும், 3 வருஷம் லவ்ங்கிற, இது கூட பண்ணலைன்னா எப்படி? சரி பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன். என்ன ம், தேங்க்ஸ். போதும் தேங்க்ஸ் சொன்னது, எனக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். நோட்டீஸ் போர்டில் விட்டுறத பார்த்துட்டாங்கண்ணா. பார்த்துட்டான்னா வேற வழி இல்லை, காலில் விழ வேண்டியதான். இங்க உன் போட்டோவையும் சிஸ்டர் போட்டோவையும் பார்த்துட்டு சைன் போட மாட்டாங்க, சண்டை போடுவாங்கன்னு நினைச்சேன். கவனிக்கல போல. அதுக்கு தான் அவங்க சைன் போடுற நேரமா பார்த்து பேச்சு கொடுத்து கவனத்தை திசை திருப்பியா? ம், ஆனால் என் தங்கச்சி இன்னைக்கு வரும்போதே ஒரு மாதிரி மூட் அவுட்டில் தான் வந்தா. வேலை பார்க்குற இடத்துல எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரில. கார்த்தி, அப்படின்னா ஏற்கனவே மூட் அவுட்டா இருந்தவங்கள நீ ஏதோ கவனத்தை திசை திருப்பி கையெழுத்து வாங்கியிருக்க. ஏமாத்து வேலை தாண்டா இது. எனக்கு வேற வழி தெரியலடா. நாங்களும் வீட்டில் சொல்லலான்னு தான் 3 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்காக நாங்கள் எவ்வளோ வேலை பார்த்துருக்கோம் தெரியுமா? எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இப்போ கடைசியில் பிரச்சனையில் வந்து நிற்கிது. சரி, பிரச்சனையெல்லாம் முடியட்டும், கொஞ்சம் பொறுமையாக இருப்போம்னு நினச்சா அதுக்குள்ளே கஸ்தூரிக்கு வீட்டில் வேற மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கடா. நாளைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க. ஆல்ரெடி பேசி எல்லாம் முடிச்ச மாதிரி தான். ஒரு சம்பிரதாயத்துக்கு தான் பொண்ணு பார்க்க வர்றாங்க. இதை விட்டால் எங்களுக்கு வேற வழி தெரியலடா. அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். வீட்டுல பெரிய பிரச்சனை வரும் கார்த்தி. எப்படியா இருந்தாலும் இந்த கல்யாணத்தில் பிரச்சனை வரதாண்டா செய்யும். கஸ்தூரிக்கு அண்ணன் ஒருத்தன் இருக்கான், சரியான கிரிமினல். அவன் கண்டிப்பாக எங்கள் கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டான். நாங்களாம் கல்யாணம் பண்ணிட்டு போய் காலில் விழுந்தாதான் உண்டு. ரொம்ப வசதியானவங்கடா, எங்கள் வீட்டுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க வீட்ல இருந்து ஆல்ரெடி ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கல்லடா. அதுக்கு நாங்கள் எவ்வளோ வேலை பார்த்தோன்னு எங்களுக்கு தான் தெரியும். என்னோட லவ்வுக்காக தான் நான் அந்த வேலையவே பார்த்தேன். எப்படியாவது அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு ஆள் ஆயிட்டா வசதி பார்க்காம பொண்ணை கொடுத்துருவாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் கடைசியில் பிரச்சனை வேற மாதிரி போயிடுச்சு. ஆக மொத்தத்தில் எப்படியா இருந்தாலும் எங்கள் கல்யாணத்தில் பிரச்சனை வரதான் செய்யும். நாங்களும் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கார்த்தி. ஆனா இப்போ இதுல உன் தங்கச்சி வர இழுத்து விட்டுருக்கியே. எங்கள் கல்யாணத்துக்கு என் தங்கச்சியும் சாட்சி கையெழுத்து போட்டு தான் எங்கள் கல்யாணம் நடந்திருக்குன்னு அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சா தானே அவளுக்கு பிரச்சனை வரும். கண்டிப்பாக நாங்கள் சொல்ல மாட்டோம், நீயும் சொல்ல மாட்டேன், கஸ்தூரியோட ஃப்ரெண்டும் சொல்ல மாட்டாங்க. ஆனா கார்த்தி, இப்ப நீ வீட்டுக்கு போனா உன் சிஸ்டருக்கு தெரிஞ்சிருமே. அவளை நான் சரி கட்டிக்கிறேன். அவளை பேச விடாம நான் பாத்துக்கிறேன். என்னமோடா பயமா இருக்கு. நீ எதுக்கடா பயப்படுற? கையெழுத்து போட்டுட்ட, இனிமேல் நீ ஆட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு இரு. பிரச்சனை வருங்கிறதுக்காக காதலிச்ச பொண்ணு அப்படியே விட்டுற முடியாதுல்ல. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரி சரி, வா மண்டபத்துக்கு போலாம். வா. கஸ்தூரி பயந்துட்டு இருப்பா. உன் தங்கச்சி உங்ககிட்ட சண்டை போட மாட்டாங்களா? அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லடா, நான் பாத்துக்கிறேன், நீ வா. பாப்பா, டேய் கற்பாயி. என்னத்தா? மலர் வந்துட்டாளா? தெரியாது. தெரியாதா? என்ன பதில் இது? நான் பார்க்கலக்கா. எதுக்கு கூப்பிட்ட சொல்லு. இப்போ என்னத்துக்கு கடுகடுன்னுட்டு இருக்க? வீட்டில் விசேஷம் நடக்கிற போது இங்கே பாரு, எதுக்கு கூப்பிட்டேன்னு மட்டும் சொல்லு. இந்தா, சாமி ரூம்ல இருந்து இதெல்லாம் எடுத்தாச்சு. வெண்ணிலா வீட்டில் இருந்து வந்தவங்கெல்லாம் இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொண்டு போய் காட்டு போ. காட்டிட்டு அப்படியே மனையில் கொண்டு போய் வை. வெண்ணிலா அங்கே தானே இருக்கா, பார்த்துக்கிடுவா. கொடு. ஆமாம், நீ ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்க? ஒன்றுமில்ல, போய் வேலையை பாரு. நீ இன்னமும் அதையே நினச்சிக்கிட்டு இருக்கியா? போய் வேலையை பாருன்னு சொன்னேன். இங்கே இரு, உன் தம்பிக்கிட்ட சொல்லவா? போய் வேலையை பாருக்கா. ஷாலினி. என்ன? இல்ல, வந்ததுல இருந்து உன்னை பார்க்கவே முடியல. அதான் இந்த இப்போ பார்த்துட்டீங்கல்ல. ஷாலினி, இன்னமும் என் மேல கோவமா தான் இருக்கியா? சாரி. உங்கள் மேலே எனக்கு வருத்தம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போ பெரிய கோவமாக மாறிடுச்சு அது. உங்களால் என் தம்பி வாழ்க்கையே நாசமாக போச்சு. ஏய், நான் என்ன பண்ணேன்? நீங்கள் என்ன பண்ணலை? தள்ளுங்க முதல்ல, நான் போகிறேன். ஆமா, என் தங்கச்சி எங்க? அந்த உங்கள் பின்னாடி தான் நிற்கிறா. என்னடா? எங்க போன? இன்னைக்குமா வேலைக்கு போயிருக்க? ஆமாம், அடிக்கடி லீவ் போட முடியாது, ப்ரோக்ராம் மாற்றியும் விட முடியாது. அதான். மைனி, ஏதாவது வேலை இருக்கா? வேலை இருக்கா என்னன்னு உள்ளே போய் கேளு. தள்ளுங்க 2 பேரும். ஏய், இப்ப எதுக்கு இவகிட்ட கடுகடுன்னு பேசுற? இந்தா இங்கே பாரு நடுவனே. என்ன? உன் வேலையை மட்டும் பாரு. நீ இப்ப என்ன கேட்டுட்ட? அவ உன்கிட்ட கடுகடுன்னு பேசுறா. வேலை இருக்கான்னு தானே கேட்ட. இருக்குன்னா இருக்குன்னு சொல்லட்டும், இல்லன்னா இல்லன்னு சொல்லட்டும், இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்லட்டும். அதென்ன அப்படி பேசுறது? அவங்க என் மைனி, என்ன வேணாலும் பேசுவாங்க. இப்போ உனக்கு எதுக்கு என் மேலே புதுசாக அக்கறை? மலர், என்ன மலரு? போய் உட்காரு போ. டீ சாப்பிட்டியா? வீட்டுல இருந்து வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தேன். சரி உட்காரு போ. ஷாலினி,
நீ எப்பவும் என் தங்கச்சி கிட்ட நல்லா தானே பேசுவ, இன்னைக்கு என்ன கடுகடுன்னு விழுற அவகிட்ட? அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு என்ன திடீர்னு உங்க தங்கச்சி மேல இவ்வளவு பாசம்? நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பதில் சொல்ற? என் தங்கச்சி மேல எனக்கு என்னைக்கு பாசம் இல்லாம இருந்தது? ஆமா ஆமா, அதெல்லாம் பார்த்தமே. மேலும் உங்க தங்கச்சி மேல இருக்கிற பாசத்தினால தானே என்னையவே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்ப நீ எங்கெங்கெல்லாம் சுத்திட்டு இருக்க? எதுக்கு அவளை கடுகடுன்னு பேசினேன்னு தான் நான் கேட்டேன். நீங்க இது வரைக்கும் பேசாத பேச்சையா நான் இப்ப பேசிட்டேன்னு தான் நானும் கேக்குறேன். ஒருத்தன் வாழ்க்கையில தப்பு பண்ணி அதை திருத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அதையே சொல்லி சொல்லி காட்டாதீங்க. ஏன் நான் தப்பு மட்டுமே தான் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? பண்றது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை திருத்திக்கிட கூடாதா? ஆமா, திருத்திக்கிட்டாலும் தள்ளுங்க. இப்ப எதுக்கு இவளுக்கு இவ்வளவு கோவம்? ரொம்ப நேரமா ஒரே இடத்துலயே உட்காந்துருக்கா, கால் வலிக்கலையா? கொஞ்சம் வலிக்க தான் செய்யுது. அப்படின்னா எந்திரிச்சு போக வேண்டியதானே? இல்ல, முகூர்த்த நேரம் ஆரம்பிக்க போகுது, உட்காந்துருன்னு சொன்னாங்க, அதான் உட்காந்துட்டேன். உங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க போல, பேசுனியா? பேசினேன். எல்லாரும் என்கிட்ட நல்லா பேசுனாங்க. நீ எப்படி இருக்க என்ன ஏதுன்னு விசாரிச்சாங்க. ஓ, என்ன சொன்ன? நல்லா இருக்கேன்னு சொன்னேன். எல்லாரும் என்னை நல்லா பாத்துக்கிறாங்க, நான் இங்க சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னேன். அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆ, சரி. அப்புறம் இந்த saree உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. நல்லா இருக்கா? தேங்க்ஸ். வெண்ணிலா, இதை இந்த இங்க வைக்கிறேன், பாத்துக்கோ. என்ன? கொடுங்க மைனி, பாத்துக்கிறேன். எங்க மைனி அம்மா எல்லாம் பார்க்கணும்னு சொன்னாங்க, காமிக்கிட்டா? ஆமா, அதுக்கு தான் எடுத்து கொடுத்த ஆத்தா. வச்சிரு, என்ன வந்தாங்கன்னா காமி. சரிங்க மைனி. ஏய், இந்தா. என்னடா? என் மைனி கிட்ட இப்ப மூஞ்ச காட்டிட்டு இருந்த. சரி, நீ கோவமா இருக்க போல நினைச்சிட்டு இருந்தேன். இவகிட்ட மட்டும் நல்லா பேசுற. நான் என்ன மூஞ்சியை காட்டினேன் அவகிட்ட? இல்ல, நீ எப்பவும் பேசுற மாதிரி பேசல. ஏதோ மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் உனக்கு அக்காடா, அவ உனக்கு மைனி. தெரியுது. என் மைனி கிட்ட தான் ஏன் மூஞ்ச காட்டினேன்னு கேக்குறேன். இங்க பாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஏன் என்னத்தையாவது நினச்சிக்கிட்டு என்கிட்ட எதுவும் கேட்காத. எங்க சண்டை போடாதீங்க. சண்டையெல்லாம் ஒன்றும் போடல, கேட்கதான் செய்யறேன். இப்போ உன்கிட்ட ஒரு மாதிரி பேசுறேன், என் மைனி கிட்ட ஒரு மாதிரி பேசுறா. இங்கே இரு, நான் வரும்போது பார்த்துக்கிட்டே தான் வந்தேன். என் மைனி உங்ககிட்ட என்னமோ கேட்டாங்க, அதுக்கு உம்முன்னு ஏதோ பதில் சொன்னேன். ஒரு வார்த்தை தானடா பேசினேன், அதில் என்னத்தை கண்டுபிடிச்ச நீ? உன் மூஞ்சி எப்போ எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆமா, எல்லாம் தெரியும் இவனுக்கு. போவான்ல. இங்கே இரு, சரியில்லை பார்த்துக்கோ. என் மைனி உம்முன்னு இருக்காங்க, உன்னையால தானே தெரிஞ்சதுன்னு வை. தொலைச்சிருவேன், தொலைச்சு. ஏங்க, எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? ஒன்றும் இல்லை. மைனி, மைனி. குட்டி பிள்ளை, என்ன? நீ எங்க போயிட்டே இருக்க? இங்க வா, இங்க வந்து உட்காரு. வேலை இருக்கு, வந்தவங்களுக்கெல்லாம் டீ கொடுக்கணும். அதெல்லாம் பாக்குறதுக்கு வீட்டுல ஆள் இருக்கு. நீ வா, உட்காரு, இங்க வா. ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. உன் முகமே ஒரு மாதிரி வாடி போயிருக்கு. நீ எப்பவும் இருக்கிற மாதிரியே இல்ல. இந்நேரத்துக்கு என்னை நீ எத்தனை தடவை திட்டி இருப்ப? குட்டி பிள்ளை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா, வேலை இருக்கு. வேலையெல்லாம் அக்கா பாத்துக்குவா, இல்லைன்னா ஆத்தா பாத்துக்குவா. நீ வா, இங்க வந்து உட்காரு, என் பக்கத்துல வா. முகூர்த்த நேரம் ஆரம்பிச்சிருச்சு, ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மலர், உனே தாண்டா, ஆரம்பிச்சிடலாமா? அக்கா, இந்த எங்க வீட்டு பெரியவங்க கிட்ட கேட்போம். மைனியை கூப்பிடட்டுமா? பாட்டியை கூப்பிடட்டா? உங்க பாட்டி கிட்ட கேட்டாச்சு, அவங்க தான் உன்னையும் உங்க மைனியும் வச்சு ஆரம்பிக்க சொன்னாங்க. அப்படியா? அப்படின்னா சரி, ஆரம்பிச்சிடலாம். மைனியை கூப்பிடவா? வந்தாச்சு வந்தாச்சு, கொஞ்சம் தள்ளி நில்லு. வந்துட்டியா பாப்பா? இந்த உங்க பெரியம்மா எங்க? வந்துட்டம்மா. நீங்க 5 பேர் சேர்ந்து நடத்துங்க. மலரு, கஸ்தூரி எங்கடா? கஸ்தூரி நான் பார்க்கலையேத்தே. நீ இப்பதான் வேலைக்கு போயிட்டு வந்தியோ? ஆமா பாப்பா, கஸ்தூரி எங்கடா? அவ எங்க பெரியம்மா? இங்கே இருக்கா? இல்லையா, இங்கே தான் இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கேன். நேரத்திலே கிளம்பி வந்தா? இங்க நேரத்திலே கிளம்பி வந்தாளா? இங்கே வரவே இல்லையா பெரியம்மா? ஆமாங்க தே, கஸ்தூரி இங்கே வரவே இல்லை. நான் இங்கேயே தானே உட்காந்துருக்கேன், அப்போதான் விடுச்சு. நான் பார்க்கவே இல்லை அவளை. பார்க்கலையா? இங்கே வரலன்னா அப்புறம் வேற எங்கே போனா? வெளியே ஏதோ ஆளும் பேரோட உட்காந்துருக்காளா? சரிம்மா, நீங்கள் ஆரம்பிங்க, நான் இந்த பிள்ளைய பார்த்துட்டு வரேன். எங்கே போச்சு இந்த பிள்ளை? ஏக்கா வாங்க, முன்னாடி வாங்க. ஏதே வாங்க. நாத்தனாமா இருக்கு, நீங்கள் தான் செய்யணும், போய் செய்யுங்க போங்க. சரிங்க தே. மலர், கொஞ்சம் தள்ளி வாங்கிட்டு வா. எல்லாம் ரெடியாக தான் இருக்குது. அந்த செயின் எடுத்து இதெல்லாம் கோர்த்து அப்படியே அதை லாக் பண்ணி விட்டுட்டா போதும். இப்போல்லாம் அப்படி ஈஸியாக தான் வருது போல். சாமியை நினச்சிக்கிட்டே எடுத்து மாட்டுங்கத்தா. சரிங்க தே. இந்த ஷாலினி ஏன் என்னை புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறா? நான் ஒரு மாதிரி திமிரா இருந்தப்ப அவ பாவம் போல இருந்தா. இப்ப நானே இறங்கி வர்றேன். அது என்ன, நான் இறங்கி வர்றேன். ஆனா அவ ஏறிக்கிட்டு ஏன் இப்படி பேசுறா?
ஹலோ போலீஸ் மாப்பிள்ள, ஆ ஆ வாங்க. நான் எங்கே வர்றது? நீங்கள் தான் வெக்கமான ரோசம் எல்லாம் பார்க்காம வந்துக்கிட்டு இருக்கீங்க. என்னாச்சு? இல்லை, அன்னைக்கு தான் எங்கள் ஐயா உட்கார வச்சு பக்கம் பக்கமாக அட்வைஸ் பண்ணாருன்னு கேள்விப்பட்டேன். அம்பட்டையும் வாங்கிக்கிட்டு திரும்பவும் இங்கே வந்திருக்கீங்க. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, அட்வைஸ் தானே பண்ணாரு. சண்டையே நடந்திருக்கு, ஒட்டுமில்ல உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கான் ஒருத்தன். அவன் வீட்டுக்கு திரும்பவும் வந்திருக்கீங்க. அப்படி சொன்னவர் தான் ஃபோன் போட்டு கூப்பிட்டாரு, அதான் வந்திருக்கோம். ஓஹோ, அப்போ 2 பேருக்குமே அது இல்லை. சொந்த பந்தத்துக்குள்ள அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆ, அப்படி. சரி சரி, அதுக்காக அடியெல்லாம் வாங்கிட்டும் திரும்ப இங்கே வரணும்னு அவசியம் இல்லை. எது அடி வாங்கினா? நான் தான் பார்த்தனே, எங்கள் அக்கா கிட்ட வாசலில் வச்சு அடி வாங்கினீங்களே. ஏங்க அதையெல்லாம் எதுக்கு நீங்க பாக்குறீங்க? வாசலில் வச்சு நடந்தால் பார்க்க தான் செய்வோம். ஷூ, கடவுளே. போலீஸ்காரராக இருந்துக்கிட்டு அரட்டி மிரட்டி உருட்டி வைப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் அடங்கி ஒடுங்கி இருக்கீங்க. என்ன பிளான் போட்டு வேலை பார்த்தா என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? நீங்கள் என்ன நடத்திக்கிட்டு இருக்கீங்க? அரவிந்தன் சார், போதும், நான் ரொம்ப பட்டுட்டேன். போதும் போதும். ஆமா, நேரத்துல எங்க? நான் என் ஆஃபீஸ்க்கு போகிறேன். மச்சான், ஏன் இங்க வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? சும்மா வந்தேன், லேடிஸ் ஃபங்க்ஷன் தானே, உள்ள அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம அப்படி இங்க வெளியே வருவோமேன்னு. நீங்க எங்க இங்கிட்டு போயிட்டு வரீங்க? எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பும் போது பூ கொடுத்து விடணும்னு ஆத்தா சொன்னாங்க, அதான் வாங்கிட்டு வரேன். என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. அடே அப்பா. இல்ல பரவாயில்ல, வாங்க உள்ள வாங்க. ஆ, மாப்பிள்ளையும் மச்சானும் ரொம்ப தான் கொஞ்சிக்கிறானுங்க. இவனுங்க சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சு சாவானுங்கன்னு பார்த்தா இப்படி இருந்தால் நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராதே. ஐயோ, இவன் என்ன வாசல்ல நிக்கிறான்? ஏய், இங்கே வா. என்ன? உங்கள் நொண்ணை வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு தானே போனேன், வெளியே இருந்து வர்ற? இந்த பக்கத்து வீட்டில் அக்கா எல்லாம் கூப்பிட போனேன். அந்த வேலையெல்லாம் நீ தான் பார்க்கணுமா? ஏன் அந்த வீட்டில் வேற ஆள் இல்லையா? அவள் என்ன செய்கிறா பெரியவ? அவங்க இந்த உள்ளதான் இருக்காங்க. நாளைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க. சும்மா அடுத்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்குன்னு போய்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. இந்த வீட்டில் விசேஷங்கிறதுனால தான் அனுப்பியிருக்கேன். இங்கே வீட்டை விட்டு வெளியே போகிற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத, போகல. ம். விசேஷத்துக்கு வந்தவளத்தையும் வேலை வாங்குவான் போல அவனும். ஐயோ, என்ன வாசல்லே நிற்கிறான். என்ன கார்த்தி சார், நீங்களாம் வந்திருக்கீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு? உங்களையுமா கூப்பிட்ருக்கான்? ஆ, ஆமாம். இல்லையே, ஆச்சியையும் எங்கள் அக்கா மாப்பிள்ளையும் தான் கூப்பிட்ருக்கிறதா சொன்னாங்க. அதான் ஆச்சியை கூப்பிட்டு போகலான்னு வந்தேன். ஓ, அப்படியா? சரிங்க, வாங்களேன் ஒரு நிமிஷம். ஆ, என்ன அரவிந்தன் சார்? ஆமாம், நீங்களும் உங்கள் சின்ன அண்ணனும் ஒரேடியாக உங்கள் தங்கச்சி பக்கமே சாயிறீங்களா? அப்படியா? ஏன் சார்? கேள்விப்பட்டேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து போட்ட பிளான் என்ன, இப்போ நடந்துட்டு இருக்கிறது என்ன? ஹலோ, உள்ள ஓடிடுவோம். என்ன நான் பாண்டி பேசுறேன். ஆ, சொல்றா, என்ன நேரத்தில்? என்ன நான் தாண்டா, கூப்பிட்டுட்டே இருக்காம என்னன்னு சொல்லு. என்ன நம்ம தங்கச்சி எங்கனே? இந்த தான் இருக்கா. அங்க என்ன இருக்கு பாப்பா? ஆமாடா, இங்கே தான் இருக்கா, வீட்டில் தான் இருக்கா. என்ன இப்ப ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி கோயில்ல பார்த்தனே. கோயில்லையா? எந்த கோயில்ல? திருப்பரங்குன்றத்துல முருகன் கோயில்ல. இல்லையே, இங்கே தான் இருக்கா. இல்லனே, இல்ல. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். சொல்லு.